ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்கை எப்படி யூஸ் பண்ணுறது, ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்கில் இருக்கிற நல்ல ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தட்லேயே முக்கியமானது தான் யூபிஐ. இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் பேங்கோடைய லைசன்ஸை முதல் முறையாக இந்தியாவுடைய மிகப்பெரிய லீடிங் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்கான ஏர்டெலுக்கு ஏப்ரல் 11, 2016 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஆர்பிஐ வந்து ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கான லைசன்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்கோட பேங்கை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்கில் என்னென்னலாம் இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் போய் ஏர்டெல் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஏர்டெல்லுடைய அஃபிஷியல் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஏர்டெல் மொபைல் நம்பர், அதாவது போஸ்ட்பெய்ட் நம்பராக இருந்தாலும் சரி, ப்ரீபெய்ட் நம்பராக இருந்தாலும் சரி, டிடிஹெச்சாக இருந்தாலும் சரி, லேண்ட்லைனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது மூலமாக ஈஸியாகவே மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஃபியூச்சர்ஸும் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு தேவை ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் மற்றும் ஏர்டெல் யூபிஐ. அதாவது என்ன வேணால் நம்ம சொல்லிக்கலாம், பேமெண்ட்ஸ் பேங்க்னு சொல்லிக்கலாம், யூபிஐன்னு சொல்லிக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்கை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கீழே பேங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேங்கிங் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பேங்கிங் அப்படிங்கிற ஃபியூச்சரில் உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி வரும். உங்களுடைய ஓடிபியை வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பருக்கோ உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கோ ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்திலே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனவுடனே இதோடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வேலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேலெட்டில் பார்த்தீங்கன்னா வேலெட்டுடைய பேலன்ஸு, அப்புறம் வேலெட்டுடைய நம்ம ப்ரொஃபைலை வேணால் இதில் பார்த்துக்கலாம். ப்ரொஃபைலில் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, என்னெல்லாம் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா யூபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐனா நம்ம வந்து கூகுள் பே, பேடிஎம் யூபிஐ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் யூபிஐயில் பார்த்தீங்கன்னா லிங்க் பேங்க் அக்கௌண்ட், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை கூட யூபிஐயில் நீங்கள் லிங்க் பண்ணி இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய அந்த சிம் கார்டு வந்து இந்த மொபைலில் இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் மணி, அதாவது ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் வேலெட்டில் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கவும் முடியும். ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஃபியூச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்ட் மணி, கார்ட்லெஸ் விட்ராவல் அந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஷாப்பு, பர்சன், வேறு நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்குக்கு ஏதாவது காசு அனுப்பணும் அப்படின்னா இது மூலமாக நீங்கள் அனுப்பிக்கலாம். யூபிஐ மூலமாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதன் மூலமாக நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட்டுக்கு வந்து 40% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூபிஐ, பிஹெச்எம் யூபிஐ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரீசார்ஜ், பில் பே, ஸ்கேன் அண்ட் பே, அப்புறம் கூகுள் பே, அப்புறம் டெபிட் கார்டுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். பேடிஎம் யூபிஐ பேமெண்ட்ஸ் பேங்கை பொறுத்தவரையில் அவங்க வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டே கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபிசிக்கல் டெபிட் கார்டு நம்ம கையிலே கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்கோட டெபிட் கார்டை பொறுத்தவரையில் ஆன்லைன் டெபிட் கார்டு அந்த மாதிரி உங்களுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் ஆன்லைன் டெபிட் கார்டு மாதிரி ஒன்று வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பேலன்ஸ் இருந்துச்சு, பேமெண்ட்ஸ் பேங்கில் உங்களுக்கு பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லோட் ஆகுது. இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய டெபிட் கார்டு இதுதான். ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்கோடைய மாஸ்டர் கார்டு டெபிட் கார்டை வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் டெபிட் கார்டை மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம கையில் இது வராது. ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் வந்து நீங்கள் வந்து இது மூலமாகவே ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிஃப்ட் கார்டு, ரெஃபர் அண்ட் ஏனு, அப்புறம் ஆஃபர்ஸ், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்புறம் ஆஃபர்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பேமெண்ட்ஸ் ஆஃபர் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ராவல், ரீசார்ஜ், அப்புறம் லைஃப் ஸ்டைல், மெடிசின், நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவைன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராவல்னால் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது,
ஓலா கேப்ஸு, ஓயோ ஹோட்டல்ஸு, அப்புறம் பஸ் டிக்கெட்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. லோன் வேணுன்னா லோன் வாங்கிக்கலாம், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது பிறகு உங்கள் கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேஷ் லிமிட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இருக்குது. இதில் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்கை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து கூகுள் பேயாக இருந்தாலும் சரி, பேடிஎம் யூபிஐயாக இருந்தாலும் இதோட இது வந்து கொஞ்சம் கூட ஈஸியாகவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ப்ரீபெய்ட் நம்பர்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணிங்க, ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 40 ரூபீஸ் வரைக்கும் ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.